recording stop. Let's say if your A is negative, let's say your A is negative, we put less than 0. So A வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட ஷேப் வந்து sad face. இது ஸ்மைலி ஃபேஸ், இது sad face. ஓகே ரைட். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏயோட வேல்யூ மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, இல்லை பியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, இல்லாட்டி சியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, how does that affect the shape of the graph? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்லி உங்களோட ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இது ரெண்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். நல்லா கவனிச்சிக்கிங்க. இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெங்க்தியாக அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. யூ ஜஸ்ட் கெட் டு நோ வாட் யூ நீட் நோ. ஓகே, லெட்ஸ் சே யோர் A1 இஸ் ஸ்மாலஸ்ட், A2 இஸ் மாடரேட், A3 இஸ் பிக்கஸ்ட். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா, இப்போ வந்து உங்களோட லெட்ஸ் சே உங்களோட A3, A2, A1 ஃபார் திஸ் கிராஃப். ஓகே, கிரேட்டர் தென் 0க்கு இருக்குல்ல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா A3 வந்து லெட்ஸ் சே நான் வந்து உங்களுக்கு 5x² கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, உங்களோட A வேல்யூ. A2 வந்து லெட்ஸ் சே ஐ புட் 2x² and A1 is x². ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா A1 x² இருக்குல்ல, ஆக சின்ன A இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அதோட கிராஃப் பாருங்க லேபாராக இருக்கும். Okay, you can see the A1 here, paling lebar, paling luas. இப்போ A2 வந்து 2x², right? ஓகே, உங்களோட A வேல்யூ ஏறுது, ஆனால் உங்கள் கிராஃப் வந்து சிம்பிட் ஆகிக்கிட்டே வருது. A3 5x², even more சிம்பிட். ஓகேயா? ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் தெரியுது. அதாவது நீங்கள் எழுதிக்கலாம், இது வந்து A greater than 0க்கு மட்டும் தான். A ஓட வேல்யூ meningkat பண்ணும்போது kelebaran graf meningkat. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, kelebaran graf berkurang. அதாவது நம்ம என்ன another word நம்ம என்ன சொல்லலாம்னா, A வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது narrower the graph. narrower the graph. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து வரைய சொல்லுவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, if the A value is decreased by this value, how does that reflect in a graph அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் யூஸ் த சேம் கிராஃப் டு ஷோ யோர் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அந்த கிராஃபில் சிம்பிட்டாக வரையணுமா லேபராக வரையணுமான்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேயா கைஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபார் A greater than 0. ஓகே, திஸ் ஒன் ஃபார் A greater than 0. that means A லெஸ் தென் 0க்கு வேற கான்செப்ட். ஓகே, A greater than 0க்கு வந்து narrower, when your A increase, narrower the graph. இது வந்து for A greater than 0. okay, for A less than 0. okay, less than 0 னா A நெகட்டிவா போய்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன். A1 வந்து லெட்ஸ் சே வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு வேல்யூ அது பக்கத்துலேயே எழுதிப்போம். இதில் வந்து A3 தான் ஆக ஸ்மாலஸ்ட். இது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். லெட்ஸ் சே நெகட்டிவ் 5x², A2 katakan negative 2x², A1 equal to negative x². ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இது வந்து சேட் ஃபேஸ் கிராஃப். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் A வேல்யூ பெருசாக ஆக நீங்கள் ஒன்றும் இல்லை, A3யும் A1ம் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், A3 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிங் சம்பேட் இந்த இடத்துல இருக்கு. A1 பார்த்தீங்கன்னா பாலிங் லேபா. அப்போ இந்த ஃபார் A -1ல வந்து A greater than 0ல வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட A1 இருக்குல்ல வேல்யூடியாஸ் பிகர் தென் த A3. ஓகே, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. A1 வந்து greater than A3, ரைட்டா? A1 வந்து ஜஸ்ட் -1 தான், A3 வந்து -5 பாருங்க. அப்போ -5 இஸ் ஸ்மாலர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிங்க, நீங்கள் நெகட்டிவ் நம்பரோட டீல் பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது யார் நெரோவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5 இஸ் நெரோவர். ஓகேயா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட A வேல்யூ குறவாக இருக்குதுன்னா நெரோ ஆகிக்கிட்டே இருக்கும் உங்கள் கிராஃப். நெரோனா semakin sempitன்னு அர்த்தம். ஓகே, டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் A greater than 0. ஓகேயா? ஸோ
For a greater than 0, உங்களோட a value increase, narrower the graph. For a less than 0, your a value increase, okay, உங்களோட a value decrease, narrower the graph. a value decrease ஆகுனா தான் narrower the graph. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் narrow வந்து கான்ஸ்டன்ட் ஆக்கிக்கிறேன். இதுல வந்து a வேல்யூ ஹையரா இருந்துச்சுன்னா நெரோவா இருக்கும். இதுல வந்து a வேல்யூ லோவரா ஆவாவ நெரோவா இருக்கும். ஓகே, தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ இது எப்படி ஆஃப் ஆல் பண்ணலாம்னா, ஏதாவது ஒன்று மட்டும் ஆஃப் ஆல் பண்ணிக்கிங்க, இன்னொன்று டைரக்ட்லி ஆப்போசிட். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது பார்ப்போம். நீலாய் பி. இது வந்து தியோரி. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மினிமம் கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, ரைட். நீங்க ஏதாவது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது நீங்க முதல்ல படிச்சீங்களா அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபார் a greater than 0, when a increase, narrow the graph. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்லி நீங்க பரிசையில் வந்து இப்போ லெட்ஸ் சே நெகட்டிவ் பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் a less than 0, அப்போ நீங்கள் ஆப்போசிட்டாக யோசிங்க. narrow the graph எப்படி இருந்தாலும் வரணும். ஆனால் a இன்க்ரீஸில் a டிக்ரீஸ். யூ திங்க் த ஆப்போசிட். Jangan hafal dua-dua sekalipun. Okay? You hafal satu sudah cukup. Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னா b வேல்யூ. b வேல்யூ வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா, அதில் அவ்வளோதான் விஷயம். b வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்க கிராஃப் நெகட்டிவ் சைட்ல இருக்கும். ஓகே, இது வந்து ஃபார் a greater than 0. If b is positive, graph shift to negative. Shift on negative side. Negative x lah, negative x-axis. ஓகே, உங்க b பாசிட்டிவா இருக்கு பாருங்க. உங்க b வந்து இந்த இடத்துல லெட்ஸ் சே நான் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 3x² plus 2x plus 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிளஸ் 0, அதாவது 3x² plus 2x. இதான் இதோட ஈக்குவேஷன். இதோட ஈக்குவேஷன் 3x² minus 2xன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க b வேல்யூ அப்சர்வ் பண்ணுங்க. உங்க b வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்க கிராஃப் வந்து ஷிஃப்ட் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதாவது நெகட்டிவ் சைட். அதுவே உங்க நெகட்டிவ் நம்ம சொல்றது லெஃப்ட் குறிக்குது. ஓகே, அதுவே உங்களோட b வந்து if b is negative value, நெகட்டிவ்னா less than 0, அதுவே உங்க b வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா கிராஃப் ஷிஃப்ட் டு ரைட் ஹேண்ட் சைட், அதாவது பாசிட்டிவ் x-axis. ஓகே, பை. இது வந்து ஃபார் a greater than 0. ஃபார் a greater than 0. சாரி, ஃபார் a greater than 0 ஓட கான்செப்ட். அதுவே இப்போ a less than 0, அதாவது a less than 0னா என்ன, செட் ஃபேஸ்னா டோட்டலி ஆப்போசிட். ஜஸ்ட் லைக் your வேல்யூ a. நம்ம வேல்யூ ஏல பார்த்தீங்கன்னா a greater than 0க்கும் a smaller than 0க்கும் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருந்துச்சுல, அதே விஷயம் தான் இங்கேயும். ஓகே, நீங்கள் எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா b வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சைட் ஆஃப் த x-axis தான் காட்டும். ஓகே, b வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சைட் ஆஃப் த x-axis தான் காட்டும். ஓகே, பாருங்க இந்த இடத்துல b நெகட்டிவாக இருக்கு. அந்த கிராஃப் எங்கே வரைகிறாங்க, கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் டச் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட அந்த மினிமம் பாயிண்ட் பாருங்கள், இந்த சைட்டில் இருக்கிற பாயிண்ட் அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்டில் இருக்கும். ஓகே, உங்களோட b பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட்டில் இருக்கும். ஓகே, சொந்தம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து b வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இந்த கிராஃப் நம்ம வரைஞ்சோன்னா இப்படி வரும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் if b is negative, ஓகே, கிராஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, இஃப் b is positive, உங்க கிராஃப் வந்து ஷிஃப்ட் டு ரைட் ஹேண்ட் சைட். ஓகேயா, இதுவும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஏதாவது ஒன்று மட்டும் ஆஃப் ஆல் பண்ணிக்கிங்க, இன்னொன்று வந்து டோட்டல் ஆப்போசிட். ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் a greater than 0க்கு ஃபார் நிலாய் a நிலாய் b ஆஃப் ஆல் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்படி a less than 0னா டோட்டலாக ஆப்போசிட்டாக யோசிச்சு எழுஞ்சிருங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது நம்ம சி வேல்யூ.
ஓகே, இந்த சி வேல்யூ மட்டும் ஒத்து போவோம். ஏ கிரேட்டர் தென் ஜீரோவும் சரி, ஏ லெஸ் தென் ஜீரோவும் சரி, ரெண்டுமே சேம் தான். ஓகே, ரெண்டுமே சேம் தான். அதாவது உங்கள் சி வேல்யூ ஹையராக இருக்கும் போது உங்கள் கிராஃப் வந்து இன்னும் ஹையராக பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, நான் உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறேன். லெட்ஸ் சே C1 வந்து இந்த இடத்துல C1 இருக்குல்ல, அந்த C1 வந்து லெட்ஸ் சே ஐ கிவ் யூ, நம்ம இப்படி இப்படி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். fx 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 contoh katakan je lah 3x square 3x square 3x square வச்சிருக்கேன், ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜீரோவில் இருக்குது, எல்லாமே ஜீரோ இன்டர்செப்ட் பண்ணியிருக்குன்னா அதுக்கு பி வேல்யூ இல்லை, நேராக சி வேல்யூ தான் இருக்குது. ஓகேயா? அது நம்ம நிறையா படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த கிராஃப் எப்படி வரும்ன்ட்டு. ஓகே, இப்போ C1 C2 C3 பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா C1 தானே ஆக மேலே இருக்குது பாருங்கள், அது y ஆக்சிஸ் எங்கே வெட்டுது, ஆக ஹையஸ்ட் பொசிஷன் ஆஃப் y. C2 பாருங்கள் கொஞ்சம் கீழே இறங்குது, C3 வந்து ஆக கீழே இறங்குது. ஓகே, ஏன் அப்படின்னா உங்களோட C1 வேல்யூ இஸ் கிரேட்டர். லெட்ஸ் சே இது +8, இது +5, இது +3, அந்த மாதிரி. ஸோ இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் C1, இதுதான் C2, இதுதான் C3. அதாவது உங்களோட C வேல்யூ பெருசாக ஆக கிராஃப் மேலே போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதே உங்கள் C வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும்போது உங்கள் கிராஃப் கீழே இறங்கிக்கிட்டே வரும். இப்போ பாருங்க 8லேருந்து 5, 5லேருந்து 3, அப்போ உங்கள் கிராஃப் பாருங்க இறங்கிக்கிட்டே வருது. ஓகே, எக்ஸாக்ட்லி ஃபார் A லெஸ் தென் ஜீரோவும் எந்த மாற்றமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு 3 இது கொடுக்குறேன் பாருங்க, எல்லாத்துலேயுமே வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து பி வேல்யூ ஜீரோவாக எடுத்துக்கிறேன். சி வேல்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ C1 இந்த பாருங்க, இதுதானே ஆக உயரமாக இருக்குது, அப்போ இதோட வேல்யூ தான் ஆக ஹையஸ்ட்டாக இருக்கணும். அதே +8 கொடுக்குறேன். ஏன் +8 கொடுக்குறேன்னா, ஏன்னா நீங்கள் பாருங்கள் உங்களோட இந்த சைட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து ஜீரோ தானே, எக்ஸ் வந்து ஜீரோ கந்தி பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் வந்து உங்களுக்கு +8 தான் கிடைக்கும். அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். ஓகே, ரைட். இப்போ இது வந்து +5, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்குல்ல, அதனால +5. மூணாவது C3 பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இருக்குன்னா அது +3. ஓகே, ஸோ இன் ஷார்ட் உங்களோட C வேல்யூ வந்து ஓகே, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதிடுவோம். when C value increase, the graph is increased vertically. Okay, when C value increase, the graph is increased vertically. Okay, for both this apply for both A less than 0 graph and A more than 0 graph. Okay, right. இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிங்க, நம்ம அடுத்து போறோம். எழுதிக்கிட்டு வரீங்க தானே, சீக்கிரம் எழுதுங்க. முடிச்சிட்டிங்கன்னா டான் சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே. எக்ஸசைஸ் 10 இப்போ நம்ம படிச்சதை வந்து நம்ம அப்ளை பண்ண முயற்சி பண்ணுவோம். ஓகே, கிராஃபோட மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கலாம். இது வந்து நான் ஒன் ஆஃப் த பார்ட் ஐ மிஸ்ட் அவுட் ஹியர். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா A greater than 0 கிராஃப்க்கு வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கும்ல, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் ஆக லோவஸ்ட் பாயிண்ட், அதாவது அது லோவஸ்ட் உச்சி, இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து மினிமம் பாயிண்ட். ஏன்னா அதான் ஆக லோவஸ்ட்டாக இருக்கும். அப்போ மினிமம் பாயிண்ட் யாருக்கு இருக்கும்? ஃபார் A greater than 0க்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபார் A less than 0னா அதோட ஷேப் இப்படி இருக்கும். அப்போ அதோட உச்சி வந்து ஆக மேக்சிமமாக இருக்கும். அதனால அதுக்கு பேர் வந்து மேக்சிமம் பாயிண்ட் சொல்லுவோம். அதுக்கு பேர் மேக்சிமம் பாயிண்ட். ஓகே, இது ரெண்டையும் காப்பி பண்ணிக்கிங்க.
எதுக்கு மினிமம் எதுக்கு மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது போகலாம். Done, Vaishnavi? Wait, sir. I write for sir. Okay, make it fast. Done, sir. Done. Okay. Done, sir. Okay. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளில் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிக்கிங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. Okay, see here. The diagram on the right show the graph of the quadratic function fx equal to இது வந்து smiley graph x square minus 6x minus 9 where a equal to 1, b equal to negative 6, c equal to negative 9 சொல்லியிருக்காங்க. Okay, right. Sketch the graph fx as the following changes and determine the new equation of axis of symmetry and the new coordinate for the minimum point. Okay, when your a changes to 2. Okay, நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற a வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேயா, a வந்து 1. ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து a வந்து ஈக்குவல் டு 2-ஆ மாத்துறீங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிங்க, இது வந்து ஃபார் a greater than 0. ஓகே, ஃபார் a greater than 0 நான் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். a வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட அதோட கிராஃப் வந்து narrower the graph நான் சொல்லி கொடுத்தேன். narrower the graph, அதாவது உங்க கிராஃப் வந்து செம்பேட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஓகேயா, சரி. இப்போ அந்த a equal to 1 துக்கா ஜடி a equal to 2 எப்படி வரும்னா உங்க கிராஃப் செம்பேட்டா வரையணும், அவ்வளவுதான். ஓகே, உங்க கிராஃப் செம்பேட்டா வரையலாம், ஆனா உங்களோட மினிமம் மேக்ஸிமம் பாயிண்ட் மாறாது. ஏன்னா மினிமம் மேக்ஸிமம் பாயிண்ட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த வேல்யூ ஆஃப் a. ஸோ நீங்க ஒரு அகா பண்ணிக்கலாம்ல, லைக் திஸ். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் யூ ஷேப்ல வரீங்களா, என்னோட ரொம்ப வி ஷேப்ல இருக்கு. ஓகே, சம்திங் லைக் திஸ். ஓகே, ஓகே, இப்படி வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த கிராஃப்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, உங்க கிராஃப்ல வந்து அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, பார்ட் பி. ஓகே, பி வந்து changes to 6. that means for this question, and c வந்து okay, now I get it the question. ஓகே, இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட a வேல்யூ வந்து இப்படி இருக்கு. a வேல்யூ வந்து இன்க்ரீஸ்டா இருக்கு. ஏன் அவங்க equation of symmetry கேட்டிருக்காங்கன்னா, okay, let me see the question again. Sketch the graph fx சொல்லியாச்சு. when the value change, determine the new equation. Okay, determine the new equation of the axis of symmetry and the new coordinate for the minimum point. Okay, இதான் கேள்வி. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி மாத்துறதுனால, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் சிமெட்ரினா என்னது, மினிமம் பாயிண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து நீங்க பார்க்கணும். உங்களோட இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட மினிமம் பாயிண்ட் வந்து x ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு -18 இருக்கு. ஓகே, சரி. இப்போ உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் சிமெட்ரி என்னன்னா, உங்களோட x வந்து மினிமம் பாயிண்ட் இருக்குல்ல, உங்களோட இதான உங்களோட மினிமம் பாயிண்ட், இதோட x வேல்யூ இருக்குல்ல, அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, அதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் உங்கள்கிட்ட ஓகே, இப்போ இன்னொரு அடிஷ்னல் நோட்ஸ் எழுதிக்கிங்க, ஏன்னா நிறையா விஷயம் இதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, மினிமம் பாயிண்ட் வந்து நம்ம மினிமம் ஆர் மேக்ஸிமம்ல, மினிமம் ஆர் மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குல்ல, இது அடிஷ்னல் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிங்க. நம்ம வந்து என்னது ஒரு கோஆர்டினேட் வச்சு சொல்லுவோம், அதாவது ஏ பின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஓகே, இந்த ஏனா இந்த ஏ தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, இதோ பாருங்க இங்க சொல்லியிருக்காங்களே ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் சிமெட்ரி.
equation of x is symmetry. இந்த b வேல்யூ இருக்குல்ல இதுக்கு பேர் வந்து இன்னும் இந்த இந்த சாரி இந்த b போட்டிருக்கோம்ல இதுக்கு பேர் தான் மினிமம் வேல்யூ. ஓகே, क्वेश्चन வந்து நீங்க தெளிவா படிக்கணும். क्वेश्चन வந்து மினிமம் வேல்யூ சொல்றாங்களா மினிமம் பாயிண்ட் சொல்றாங்களான்னு தெளிவா பாருங்க. பாயிண்ட் சொன்னாங்கன்னா கோஆர்டினேட் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். வேல்யூ சொன்னாங்கன்னா உங்களோட மினிமம் பாயிண்டோட y கோஆர்டினேட்டை மட்டும் சொன்னா போதுமானது. ஈக்குவேஷன் ஆஃப் x is symmetryனா உங்களோட மினிமம் ஆர் மேக்ஸிமம் பாயிண்டோட x கோஆர்டினேட்டை சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது உங்களோட மினிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் மாறாது. ஏன்னா a மாறுறதுனால மினிமம் மேக்ஸிமம் மாறாது. ஸோ உங்களோட இந்த இடத்துல வந்து மினிமம் பாயிண்ட் வந்து 3 -18 இருக்குல்ல, இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 வந்து இஸ் யோர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. சரி, இதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 3 இப்படி எழுதணும். x ஈக்குவல் டு 3. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மினிமம் பாயிண்ட் மாறாது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க 3 -18. ஓகே, லெட்ஸ் சே அவங்க மினிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா மினிமம் வேல்யூ நீங்க ஒன்று தப்பா பண்ணிக்கிங்க. மினிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா யூ ஜஸ்ட் புட் -18 அவ்வளோதான். ஓகேயா, உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் சிமெட்ரியும் மினிமம் வேல்யூவும் சேர்ந்து தான் மினிமம் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குது. ஓகே, இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஓகே, இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஐ அக்ரீட். நீங்க பொறுமையா இருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் நான் எல்லாத்தையும் டச் பண்ணிட்டேன்னா பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வி மேக் அ கன்க்ளூஷன் ஹியர் ஃபார் a greater than 0. நம்ம வந்து என்ன படிச்சோம்னா when your value of a increase narrower the graph. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கிராஃபில் வந்து a வந்து உங்களுக்கு 1 கொடுத்துருக்காங்க. if let's say the a value change to 2, narrower the graph. ஓகே, and நல்லா புரிஞ்சுக்கணும், change in a does not affect your minimum point. அதாவது a ஏறுறதுனாலையோ a இறங்குறதுனாலையோ உங்களோட மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட் நாட் எஃபெக்டட். பழைய மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருது. அப்புறம் நம்ம வேற என்ன படித்தோம், உங்களோட மினிமம் பாயிண்ட் உள்ள அந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அதை எழுதும் போது ஒரு முறை இருக்கு. நீங்க ஜஸ்ட் 3ன்னு போடக்கூடாது, எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு தான் போடணும். ஓகே, அண்ட் மினிமம் பாயிண்ட் சொன்னாங்கன்னா கோஆர்டினேட் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். மினிமம் வேல்யூ சொன்னாங்கன்னா உங்களோட மினிமம் பாயிண்ட்ல இருக்கிற y ஆக்சிஸ் கோஆர்டினேட் அதை மட்டும் எழுதுனா போதுமானது. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட b வந்து -6ல இருக்கு. ஓகே, b வந்து -6ல இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா b வந்து நான் வந்து +6க்கு மாத்துறேன். b வந்து +6க்கு மாத்துறேன்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றது அந்த சேஞ்சஸ்? ஓகே, ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபார் a greater than 0 when your b is positive, for a greater than 0 வந்து ஆப்போசிட்டா இருக்கும். b is positiveனா உங்க கிராஃப் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட், கிராஃப் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாற்றணும். ஓகேயா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஷேப்பை வரையணும், ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரையணும். ஏன்னா இந்த b வந்து -6, இப்போ நீங்கள் வரைய போகிறது +6ஓட b. அப்போ அது ஷிஃப்ட் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்டை. ஸோ இதெல்லாம் நம்ம முதலே பார்த்துட்டு வந்த தியோரிட்டிக்கல் பார்ட். ஸோ அதே -9 க்ராஸ் பண்ணோம். இதில் வந்து அதோட இந்த வேல்யூ மாறாது, y வேல்யூ மாறாது, அப்படியே வரும். -18 அப்படியே இருக்கட்டும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு ஷேப் வரைய முடிச்சுன்னா ஓகேலா? ஓகே, இருங்க நான் வரைஞ்சி பார்க்குறேன். 1 minute. ஓகே, இப்போ நான் இது மேலே வரைஞ்சிட்டு காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அந்த -9 இங்கேயும் பாஸ் த்ரூ பண்ணும். சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி வரணும். ஓகே, அப்போ உங்களோட வேல்யூ இப்போ என்ன வரும்னா உங்களோட மினிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் எப்படி மாறும்னா நீங்களே பாருங்க. இந்த 3 -18 என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 3, இந்த இடத்துல -18 அர்த்தம். இப்போ நீங்க அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றீங்க.
அப்போ இங்கே வந்து என்ன ஆகும், அதோட எக்ஸ் கோஆர்டினேட் மாறி போச்சு, -3 ஆயிடுச்சு. ஆனால் y கோஆர்டினேட் அதே -18ல் தான் இருக்கு. ஓகேயா? ஸோ நீங்கள் இதை டைரெக்டாக நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ த மினிமம் பாயிண்ட் நவ் சேஞ்ச் டு -3 -18. இந்த கட்டம் யாருக்காவது புரியலையா? சோஃபா யாருக்காவது ஏதாவது புரியலன்னா கேளுங்க. அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங்? வைஷ்ணவி Understood, sir. ஓகே, குட், ரைட். இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணியிருக்கேன், அதனால -3 -18. ஸோ ஓகே, நீங்கள் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எல்லா வேலையும் சொன்னாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் சிமெட்ரினா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு, -3 தானே உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் சிமெட்ரி, -3ன்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் தம்பா பண்ணுங்க, இன்னொரு கொஸ்டினை மினிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா, மினிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா -18 மட்டும் போட்டால் போதுமானது. அதாவது உங்களோட y கோஆர்டினேட் ஆஃப் யோர் மினிமம் பாயிண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இதுவும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது சி வேல்யூ மாறுறது பார்க்கலாம். ஓகே, சி வேல்யூ பாருங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற கரண்ட் சி வேல்யூ வந்து இங்கே மினிமம் -9 தானே போட்டிருக்காங்க. சி ஈக்குவல் டு -9 தான் இங்கே போட்டிருக்காங்க. why the value of c changed to -9 again? Okay, I think அது question problem நினைக்கிறேன். ஓகே, never mind, I change little bit the question. ஏன்னா இங்கே வந்து c -9 தான், அவங்க சேஞ்ச் டு திருப்பி -9 சொல்லியிருக்காங்க லூஸ் மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த -9 துக்கா ஜரி -5. I just take a random value -5 எடுப்போம். ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த மாதிரி மாற்றுறதுனால என்ன மாறுதுன்னு பார்க்கலாம். அப்போ உங்களோட சி வேல்யூ -5னா உங்களோட வேல்யூ எப்படி மாறும்னு நம்ம பார்த்தோம்னா, நான் என்ன சொன்னேன், அந்த கிராஃப் வந்து வெர்டிக்கலி மூவ் அப் ஆர் டவுன். ஓகேயா? சி வேல்யூ மாறுனுச்சுன்னா அந்த கிராஃப் வந்து அப்படியே மேலே ஏறும், அப்படியே கீழே இறங்கும். அதாவது ஒரு லிஃப்ட் மாதிரி யோசிச்சுக்கிங்க. சி வேல்யூ மாறுதுன்னா லிஃப்ட் மாதிரி. ஓகேயா? இப்போ பாருங்க, நீங்கள் -9ல் இருக்கீங்க, -5 வந்து மேலே தானே இருக்கு, ரைட்டா இல்லையா? அப்போ நீங்கள் மேலே போகிறீங்க தானே, -9லேருந்து -5. அப்போ உங்கள் லிஃப்ட் மேலே ஏறுது. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற கிராஃபை அப்படியே நீங்கள் naik ke atas sikit. Itu sajalah. You naik atas sikit. ஓகே, ஸோ நான் முதல்ல இங்கே நான் அதை வரைஞ்சிடுறேன். பிடிக்காத வேலையை கொடுக்குறாங்க வரையிறது. ஓகே, இந்த கிராஃபை அப்படியே நான் கொஞ்சம் மேலே ஏற்றுவேன். லெட்ஸ் எப்படி ஏற்றுறேன்னு வச்சுக்கிங்க. ஐயோ, இப்படி தான் இருக்கும். மேபி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் சிம்பிள். அது மேலே படக்கூடாது, ஒரிஜினல் கிராஃப் மேலே படாது. ஓகே, சம்திங் லைக் திஸ். ஓகே, ஜஸ்ட் வந்து உங்களோட இது வேல்யூ மட்டும் மாறி இருக்கும், சி வேல்யூ மட்டும் மாறி இருக்கும். ஓகே, ஸோ அப்போனா உங்கள் கிராஃப் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. நீங்கள் அது என்ன பாயிண்ட் அதெல்லாம் பார்க்காதீங்க, சும்மா நீங்கள் அந்த கிராஃபோட ஷேப் மட்டும் காட்டுங்க. ஓகே, என் கிராஃப் ஏறி இருக்கு அப்படின்னு நீங்கள் காட்டினாலே போதுமானது. ஓகே, இப்போ வந்து உங்களோட மினிமம் பாயிண்ட் எப்படி மாறி இருக்கும்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து -5னா உங்கள் கிராஃபை வந்து நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்கீங்க நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இப்போ வந்து -5லேருந்து -9 போயிருக்குன்னா I +4, right? You increase the graph by 4. அப்படின்னா நீங்கள் லாஜிக்கலாக யோசிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிங்க. நீங்கள் லாஜிக்கலாக யோசிங்க. இந்த கிராஃப் வந்து அதோட எக்ஸ் பொசிஷன் மாறாது, ரைட்டா? நான் என்ன சொன்னேன், அந்த கிராஃப் வந்து ஜஸ்ட் மூவ் அப் அண்ட் டவுன். அப்போ லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகல, அப்போனா இதோட எக்ஸ் கோஆர்டினேட் மாறாது, அதே 3ல தான் நின்று இருக்கணும். ஓகே, அதோட எக்ஸ் கோஆர்டினேட் மாற வாய்ப்பே இல்லை, அதே 3ல தான் இருக்கணும். ஓகேயா? ஏன்னா வந்து இந்த கிராஃப் மூவிங் அப் அண்ட் டவுன். ஓகே, இந்த கிராஃப் எப்படி மூவ் ஆயிருக்கு நம்ம பார்த்தோம்னா, -9லேருந்து -5 மூவ் ஆயிருக்கு. அதாவது 4 யூனிட் ke atas, 4 யூனிட்ஸ் upward, ரைட்டா? அப்போ -18ல இருந்த இப்போ மினிமம் பாயிண்ட் 4 பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னா -14ல தானே இருக்கணும். யூ திங்க் த லாஜிக். ஸோ அப்போ -14 வரும். -18லேருந்து
4 நீங்க மேல ஏத்துனீங்கன்னா just take negative 18 plus 4 you get negative 14. ஏன்னா just y axis மட்டும் தான் மாறுது, அதனால x axis மாறாது. So we found out ready 3 negative 14 is the minimum point. So your equation of axis symmetry, x equal to 3 while your minimum value is negative 14. Negative 14 minimum value equal to negative 14. Okay, அதான் first case. இப்போ நம்ம ரெண்டாவது கேஸ் செய்யும்போது we will be a little bit confident இருப்போம் நம்ம நினைக்கிறோம். ஓகே, ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க, இப்போ நம்ம செஞ்சது எல்லாமே for a greater than 0. For a greater than 0. Okay, Vaishnavi done? Visalachi done? Yes, sir. Okay, Vaishnavi? Done, sir. Okay, come. We go to the next point. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம திருபாலேவா யோசிக்கணும், அது உள்ளது மாதிரியே தான், ஆனால் திருபாலேவா யோசிக்கணும். ஓகே, நீங்கள் பாருங்க, the diagram on the right show the graph of quadratic function fx equal to negative x square plus 5x plus 4. ஓகே, அதாவது அவங்களே பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துட்டாங்க. a negative 1, b 5, c 4. Sketch the graph fx as the following changes and determine the new equation of axis of symmetry and the new coordinate for the minimum point. Okay, sekarang when your a value change into negative 2. Okay, அப்போ a value change into negative 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பார்ப்போம். For the a question, right? Okay, a questionல நீங்கள் பார்த்தீங்கன்னா negative 1லேருந்து negative 2க்கு போகுது. ஓகே, அதோட தியோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட a வந்து ஓகே நம்ம என்ன படித்தோம்னா ஃபார் a ஓகே, இப்போ பாருங்க என் மண்டேல வந்து இப்போ லெட்ஸி நான் நம்ம எல்லாம் ஒரே ஸ்டூடெண்டாக நினச்சிப்போம். நம்ம வந்து a கிரேட்டர் தென் 0 மட்டும் தான் அஃபால்ட் பண்ணியிருக்கோம். அப்போ a லெஸ் தென் 0 இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நான் எப்படி செய்வேன்? அப்போ நீங்கள் முதல்ல a கிரேட்டர் தென் 0க்கு நம்ம என்ன செய்வோம்? a வேல்யூ இன்க்ரீஸ் நேரோ, ரைட்டா? அதே மாதிரி இப்போ வந்து a லெஸ் தென் 0க்கு உங்க a value should be decreasing then narrower the graph. ஸோ இந்த மாதிரி நான் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணிப்பேன். ஏன்னா என் மைண்டை வந்து நான் ஃபுல்லாக ஆக்கியூபைட் பண்ண மாட்டேன், தேவையில்லாத விஷயங்களை வந்து நான் ஸ்பேஸை வீணாக்க மாட்டேன். ஏன்னா இப்போ லெட்ஸி இதுவும் ஒரு விதமான ஸ்மார்ட் ஸ்டடி தான் சொல்கிறது. இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டீங்க, ஒரு விஷயம் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குன்னா இதை நீங்கள் எப்பவுமே அஃபால் பண்ணக்கூடாது. யூ அஃபால் salah satu yang kamu confident saja, yang lagi satu you just think the vice versa, that's it. நிறைய பேர் என்னன்னா எல்லாமே என் மண்டையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யூ ஜஸ்ட் waste the space in your brain. இது செய்யக்கூடாது. ஓகே, ரைட். ஃபார் a and b value changes, ஓகே, ஃபார் a value and b value changes நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து a greater than 0க்கும் a less than 0க்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட a வந்து டிக்ரீசிங்காக இருக்கும் போது narrower the graph. இப்போ negative 1லேருந்து negative 2 போகுதுன்னா a is decreasing. So you need to draw a narrower graph. அதை விட ஒரு narrower graph-ஆ இருக்கணும். And remember, change in a, also remember, change in a value does not affect the maximum or minimum. இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு மேக்ஸிமம்ல மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகே, a வேல்யூ மாறதுனால மேக்ஸிமம் பாயிண்ட் எதுவுமே மாறாது. ஜஸ்ட் வந்து அதே மேக்ஸிமம் பாயிண்ட் தான், ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நேரோவாக காட்டுங்க. இதோ அந்த மாதிரி கொஞ்சம் யூ ஷேப்பாக எடுங்க. ஓகே, ஸோ இதோட மினிமம் பாயிண்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5/2 and then 41/4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து மாறவே மாறாது, ஏன்னா a வேல்யூ மாறுறதுனால உங்களோட மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட் மாறாது. அதனால உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் சிமெட்ரி வந்து x ஈக்குவல் டு 5/2ன்னு எழுதணும். கண்டிப்பாக இப்படி தான் எழுதணும். அப்புறம் உங்களோட இங்கே எல்லாமே சீலாப்பாக போட்டிருக்காங்க, கரெக்டாக? இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் பாயிண்ட், நாட் மினிமம் பாயிண்ட். ஓகே, அதெல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகே, இங்கே எல்லாமே சீலா பிரிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் தான் சொல்லணும். ஓகே, இதெல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட்.
ஓகே, அப்போ இதில் மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 41/4 மட்டும் ஜவாப் பண்ணால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே பி என்ன மாற்றுறது பார்ப்போம். பி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டு -5. இப்போ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட பி வந்து +5ல இருந்துச்சு. sekarang kita tukar kepada -5. ஓகே, ஸோ இதோட தியோரி நம்ம என்னன்னு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம a greater than 0க்கு மட்டும் தான் ஆஃபால் பண்ணி வச்சிருக்கோம்னு வைங்க. ஓகே, நம்ம a greater than 0க்கு b பாசிட்டிவ்னா யூ ஷிஃப்ட் டு லெஃப்ட், b நெகட்டிவ்னா யூ ஷிஃப்ட் டு ரைட் அந்த கிராஃபை. ஸோ புரியுதா? பி வேல்யூ மாற்றம் வந்து கிராஃபை வந்து ஹாரிசன்டலாக மூவ் பண்ணோம். சி வேல்யூ மாற்றம் வந்து கிராஃபை வந்து வெர்டிக்கல் அப் அண்ட் டவுனாக மூவ் பண்ணோம். பி வேல்யூ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக மூவ் பண்ணோம். இது இப்போ இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து அதை பிரெயின் பண்ண முடியணும் இந்த விஷயத்த. சரி, இப்போ இது வந்து ஏ கிரேட்டர் தென் 0க்கு, அப்போ ஏ லெஸ் தென் 0க்கு ஓகே when your b value is positive you shift to right hand side, opposite இருக்கணும்ல. when your b value is negative you shift to left hand side. அப்போ இப்போ வந்து உங்களோட பாசிட்டிவ், இப்போ வந்து உங்களோட நியூ வேல்யூ ஆஃப் b வந்து நெகட்டிவ் தானே. அப்போனா நெகட்டிவ்னா எங்கே போடணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன், அதே மாதிரி இருக்கணும். ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதோட அந்த அந்த y பாயிண்ட்டை மாற்றக்கூடாது, வெறும் x மட்டும் தான் மாறும். அது எப்படி மாறும்னா இந்த இடத்துல +5/2னா அந்த இடத்துல -5/2 அப்படி மாறும். சம்திங் லைக் திஸ்லாம் இப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து 41/4 இருக்குல்ல, அது மாறாது பாருங்க, அது y ஆக்சிஸ். ரெண்டு பேருக்கும் ஒரே y ஆக்சிஸ் தான், நீங்களே பார்க்கலாம் டைரெக்டாக. ஆனால் x ஆக்சிஸ் மாறும். இது வந்து +5/2, அதனால இந்த இடத்துல வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணனால -5/2. ஸோ உங்களோட மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து -5/2. ஜஸ்ட் யோர் x ஆக்சிஸ் சேஞ்ச், y ஆக்சிஸ் ஒன்ட் சேஞ்ச், 41/4. ஸோ உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு -5/2 and your maximum value பார்த்துக்கிட்டிங்கன்னா 41/4 தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு அளவு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து சி பார்க்கலாம். வரைஞ்சிக்கிங்க சீக்கிரம். Done, sir. டன். ஓகே, நான் சிக்கு போகிறேன். ஓகே Done, sir. ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ பாருங்க, உங்களோட சி வேல்யூ வந்து சி தான் ஆக சின்னாங்கானது. மேலே ஏற்றணுமா கீழே இறக்கணுமா, அவ்வளோதான். அது ரெண்டு ஏ கிரேட்டர் தேன் 0வும் சரி, ஏ லெஸ் தேன் 0வும் சரி, ஒரே விஷயம் தான். உங்களோட சி வேல்யூ இன்க்ரீஸ் யூ naikkan graph ke atas, உங்களோட சி வேல்யூ டிக்ரீஸ் யூ turunkan ke bawah graph itu. ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட சி வந்து இதுக்கு முன்னாடி ஃபால் இருந்துச்சு. சி வந்து எங்கே இருந்துச்சு? ஃபால் இருந்துச்சு. இப்போ வந்து உங்களோட சி வேல்யூ வந்து ஃபால்லேருந்து 3க்கு மாற்றுறாங்க. ஸோ ஃபார் ஏ லெஸ் தென் 0 ஆர் ஏ கிரேட்டர் தென் 0 ரெண்டுத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். சி இன்க்ரீஸ் யூ ஷிஃப்ட் த கிராஃப் upward. When you see decrease you shift the graph downwards. So I just put the in a symbolic formula. Right, ஸோ அப்போனா இப்போ வந்து உங்களோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க, டிக்ரீஸ் பை 1, ரைட். ஸோ அப்போ நீங்களும் அதே மாதிரி தான் உங்களோட கிராஃப் வந்து 1 யூனிட்க்கு பவா நீங்கள் இறக்கணும். அப்போ நீங்கள் இறக்கும் போது உங்களோட y வேல்யூ மட்டும் தான் மாறுமே தவிர உங்களோட x வேல்யூ மாறாது இந்த இடத்துல. ஓகேயா? சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே கிராஃபை வரைஞ்சிக்கிறேன். அதை லைட்டாக நான் கொஞ்சம் இப்போ இறக்க போகிறேன், அவ்வளோதான். உங்களோட x ஆக்சிஸ் மாறாது, அதே 5/2ல தான் இருக்கும். ஆனால் உங்களோட y ஆக்சிஸ் மாறும். இப்போ 41/4 இருக்குல்ல, நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை ஒரு யூனிட் நான் குறைச்சிருக்கேன். ஓகே, ஒரு யூனிட் நான் குறைச்சிருக்கேன், அதனால -1. வைஷ்ணவி கால்குலேட் ஃபார் மீ. 41/4 -1 எவ்வளோ வருது? Okay, sir. ஓகே,
37 over 4, sir. ஓகே குட். 37 over 4 வருது. அப்போ உன்னோட இந்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து 37 over 4ல வந்து நிற்கும். ஓகே, ஸோ உன்னோட மேக்ஸிமம் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. 5 over 2 அப்படியே காப்பி பேஸ்ட். உன்னோட y axis வந்து நான் இந்த கிராஃபை வந்து டிக்ரீஸ் பை 1 ஒன்று கீழே இறக்கணும்னா 37 over 4 வருது. ஓகே, ஸோ உன்னோட equation of symmetry அதே x equal to 5 over 2. உன்னோட மேக்ஸிமம் வேல்யூ கீழே எழுதிக்கிங்க. மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா கோஆர்டினேட் ஃபார்மில் கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா தப்பு தான். ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், மேக்ஸிமம் வேல்யூ வந்து 37 over 4. இது இப்போ நீங்கள் படிச்சது இது டைரக்ட்லி உங்களோட மாடர்ன் மேத்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மாடர்ன் மேத்ஸில் இந்த செக்ஷன் இருக்குது, ஒழுங்காக போய் கவனிங்க. உங்களோட சாப்டர் 1ல் தான் இருக்குது. அதாவது ஏ வேல்யூ மாறும்போது, பி வேல்யூ மாறும்போது, சி வேல்யூ மாறும்போது எப்படி இருக்கும்னு அவங்க டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இருக்கும் பாருங்க, இருங்க நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட எந்த சைடில் இருக்குங்க. ஐ திங்க் த ஏர்லியர் பார்ட் ஆஃப் த ஸ்கெட்சிங் கிராஃப். அதோ பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே, நான் இதை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் மேத்ஸ்லையும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த இஃபெக்ட்ஸ் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் வேல்யூ ஏ ஃபார் த குவாட்ராட்டிக் கிராஃப். ஸோ வென் த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் ஏ கிரேட்டர் தென் 0, when a increase the graph become narrower. இதெல்லாம் பாருங்கள் நம்ம மாடர்ன் மேத்ஸ்லேயே படிச்சிருக்கோம். இது வந்து வேறு மாதிரி இருக்கு. இது வந்து அதே தான், பி வந்து பாசிட்டிவாக இருக்கா, பி வந்து நெகட்டிவாக இருந்தால் எப்படின்ட்டு. அப்புறம் சி வேல்யூ சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அது அடுத்த இதில் இருந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் நியூ, யூ ஆல்ரெடி லேர்ன் இன் யோர் மாடர்ன் மேத்ஸ் இன் அ நட்ஷெல். ரைட், இப்போ அடுத்தது போகலாம். அடுத்தது வந்து the position of the graph, the position of a quadratic graph with the type of root. ஓகே, ரைட். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்தது தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மக்கிட்ட வந்து 3 டைப் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து b square minus 4ac greater than 0, b square minus 4ac equal to 0, b square minus 4ac less than 0. greater than 0 நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கும், டூ ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வேறு வேறு வார்த்தை என்ன பாய்ப்பாங்கன்னா, 2 different root as 2 distinct root intersects the x-axis at 2 points, இந்த மாதிரிலாம் பாய்ப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரூட் இருக்கிறனால, ரூட்னா என்ன அர்த்தம், எக்ஸு. அதனால் உங்கள் கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸை வந்து ரெண்டு இடத்துல வெட்டணும் கண்டிப்பாக ஒரு குவாட்ராட்டிக் கிராஃபு. அது ஈக்குவல் டு 0னா அதுக்கு வந்து ஒரே ஒரு ரூட் தான் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு ரூட்டு கிடைச்சாலும் ரெண்டுமே ஒரே நம்பர் காட்டுச்சுன்னா அது ஈக்குவல் ரூட். ஸோ as one root only, இல்லாட்டி as two equal roots intersect the x-axis at one point and tangent to a curve ரொம்ப பாய்ப்பாங்க. tangent to a curveனா b square minus 4ac equal to 0ன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த x-axis வந்து ஒரு பாயிண்ட்ல தான் வந்து intersect பண்ணும். ஏன்னா ஒரே ஒரு x வேல்யூ மட்டும் தான் இருக்கிறதுனால, ஏன்னா ஒரே ஒரு ரூட் தானே. ரூட்ஸே இல்லைன்னா அப்போ x வேல்யூ கிடையாதுன்னு அர்த்தம், x வேல்யூ டச் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கர்வ் டஸ் நாட் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இது நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டோம், லாஸ்ட் சாட்டர்டே ஐ திங்க். ஓகே, அந்த கிராஃபோட ஷேப் வச்சு நம்ம சொல்கிறது அதோட தன்மையை. ஓகே, இப்போ அந்த கிராஃபோட ரேஞ்ச் பண்ணுற கேள்வியெல்லாம் பார்க்கலாம், எப்படி இது வந்து சால்வ் பண்ணுறதுன்னு. ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் செஞ்சுருக்கோம், அதாவது ரேஞ்ச் தேடுறது. ஆனால் அது வந்து அந்த ரூட்ஸோட கேரக்டரிஸ்டிக் வச்சு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்போ 2 ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது, இல்லாட்டியும் 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குது, இல்லாட்டியும் எனக்கு ரூட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இது இந்த அதே கான்செப்டில் தான் இந்த கொஷனும். ஆனால் இந்த கொஷின் ஃபுல்லாக கிராஃபை பற்றி பேசுவாங்க. ஓகே, நீங்கள் அந்த கிராஃபையும் நீங்கள் எப்படி போன வாட்டி சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, நீங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்ட்ரெயிட் லைன் y equal to 3x minus 8 intersect the graph of the quadratic function fx equal to 4x square plus x minus p at 2 different points. Okay, underline the word 2 different points. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட b square minus 4ac greater than 0ன்னு அர்த்தம். ஓகே, உங்களோட b square minus 4ac greater than 0ன்னு அர்த்தம். 2 different pointsல வெட்டுதுன்னா ரெண்டு ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ find the range values of p. ஓகே,
ரைட். ஆனா இப்போ வந்து கொஸ்டின் வந்து எங்களுக்கு இந்த கேள்வி புரியுது, இதுதான் குவாட்ராட்டிக்னு புரியுது. ஆனா இந்த y ஈக்குவல் டு 3x மைனஸ் 8 நாங்க என்ன பண்ணணும்? ஓகே, இந்த கட்டம் தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி கொஸ்டின் கிடையாது. அதோட கான்செப்ட் சேம் தான். ஆனா இதுல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப்போ லெட்ஸ் இதுதான் குவாட்ராட்டிக் கிராஃப். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு இடத்துல வெட்டுது. ஓகே, ரெண்டு இடத்துல வெட்டுது, டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஓகேயா, இதான் அதோட அர்த்தம். இப்போ நான் இந்த கொஸ்டினை ரெப்ரசென்ட் பண்ணேன்னா ஒரு கிராஃப்ல இப்படி வரும். ஓகேயா, சரி. இப்போ கொஸ்டின் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ பி கொடுத்துருக்காங்க. ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து இங்க இருக்கிற குவாட்ராட்டிக்கை வச்சு மட்டும் சால்வ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இன்டர்செக்ட் வித் த குவாட்ராட்டிக் கிராஃப் சொல்றேன். ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஃபார்ம் 3ல சொல்லி கொடுத்தேன். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணிக்கிச்சுன்னா இதோட கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் செய்வோம். ஏன் சைமல்டேனியஸ் செய்கிறோம்? ஏன்னா இதோட y ஈக்குவல் டு சம்திங்கோ இதோட y ஈக்குவல் டு சம்திங்கோ இஸ் த சேம், ஈக்குவல் டு ஈச் அதர். அதனால தான் தே ஃபார்ம் த சேம் பாயிண்ட், தே மீட் அட் த இன்டர்செக்ஷன். அதாவது இன் ஷார்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிராஃபும் இல்லை இன்னொரு கிராஃபும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிச்சுன்னா ரெண்டோட ஈக்குவேஷனும் சேம்னு அர்த்தம். ஓகே, ரெண்டோட ஈக்குவேஷனும் சேம்னு அர்த்தம். அப்படின்னா y equal to 3x minus 8 should be same equal with this fx. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை மாதிரி எழுதிப்போம். y equal to fx இப்படி எழுதிக்கிங்க. ஓகே, yனா என்ன அர்த்தம்? ஏன் ஈக்குவல் போடுறோம்னா இன்டர்செக்ஷன்னால ரெண்டு பேருக்கும் சேம் ஈக்குவேஷன் இருக்கிறனால தான், அதாவது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல சேம் ஈக்குவேஷன் இருந்தனால தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, இன்டர்செக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, மேத்ஸ்ல வந்து இன்டர்செக்ஷன்னா சேம் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, y வந்து 3x minus 8, fx வந்து 4x square plus x minus p அப்படின்ற அர்த்தம். சரி, இப்போ நீங்க நார்மலா செய்ய ஆரம்பிக்கலாம். இவ்வளோதான். அடிஷ்னல் ஒன் கண்டிஷன் வந்து இவ்வளோதான். ஓகே, நீங்க அதை ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நார்மலா நீங்க உங்களோட குவாட்ராட்டிக் எடுத்துக்கலாம். 4x square plus x, இங்க இருக்கிற 3x வந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைட் தாரை பண்ணீங்கன்னா மைனஸ் 3x மாறிடும். அப்புறம் உங்ககிட்ட ஏற்கனவே மைனஸ் பி இருக்கு, அங்க இருக்கிற மைனஸ் 8 இருக்குல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, அதை கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் 8 மாறிடும். இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. அப்புறம் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிங்க. 4x square plus x minus 3x, இது ரெண்டும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் 2x கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் மைனஸ் 8 மைனஸ் பி பிளஸ் 8 இப்படி கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் கிடைக்கட்டும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? உங்களோட ஏபிசியை ஒழுங்கா மத எழுதுங்க. a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு -2, c ஈக்குவல் டு நெகட்டிவ் பி பிளஸ் 8 இல்லாட்டி 8 மைனஸ் பி, ரெண்டும் ஒன்று தானே? ஓகே, ஜஸ்ட் நான் 8 மத போட்டுக்கிட்டேன். ஓகே, நார்மலாக ஏபிசி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்னது உங்களுக்கு தான் தெரியுமே. டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0. ஸோ உங்களோட பி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா -2 ஸ்கொயர் மைனஸ், நார்மலாக நீங்கள் செய்வீங்களா? அதுதான். ஏ வந்து 4, அப்புறம் சி வந்து என்னது? சி வந்து 8 மைனஸ் பி. ஓகே, இது வந்து கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவோம். -2 ஸ்கொயர்னா 4. ஓகே, -4 டைம்ஸ் 4னா -16, -16 டைம்ஸ் 8. நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. ஓகே, முதல்ல -4 டைம்ஸ் 4 டைம்ஸ் 8 முதல்ல கால்குலேட்டரில் அடிச்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து -128 கிடைக்கும். அதே -4 டைம்ஸ் +4 அப்புறம் டைம்ஸ் பை -p. முதல்ல -4வும் -4வும் இந்த 4ம் டேரா பண்ணால் -16 கிடைச்சிருது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? -p கூட டேரா பண்ணுறீங்க. அதனால் -6 டேராப் -p, kenal pasti ya, negatif darab negatif, you dapat positive 16p. Okay, positive 16p greater than 0. Alright, இதை நீங்கள் அழகா சிம்பிள் மிஸ்டேக் இல்லாமல் செய்யுங்க. லெட்ஸ் சி. ஐயோ சார், என்னால் இவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிக்க முடியல. ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த 4 போட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொதல் 4 டைம்ஸ் 4 16 வச்சுக்கிங்க. அப்போ 16 8 மைனஸ் பி. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சின்னாங்க இருக்கும். அப்போ நீங்கள் டேரா பண்ணீங்கன்னா யூ வில் கெட் வாட் ஐ கெட் ஹியர்.
Okay, negative 16 darab 8, you dapat negative 182. அப்புறம் negative 6 darab negative p, positive 16p. கிடைச்சிருச்சு. Okay, இப்போ நீங்க அந்த 4யும் 1 to 8யும் simplify பண்ணுங்க. Okay, you will get negative 124 plus 16p greater than 0. அந்த negative 1 to 4 அந்த சைடுக்கு மாத்துங்க. positive 1 to 4 மாறிடும். உங்களோட p வந்து 1 to 4 divided by 16. Okay, 1 to 4 divided by 16. 31 over 4. இதான் அதோட ஆன்சர். ஓகே, முடிஞ்சிச்சுன்னா டான்ஸ் சொல்லுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். Yes, must leave the answer in fraction. In admits, it is preferable if you leave your answer in improper fraction. Done, sir. All right. Uh, Visalachi, done? Done, sir. Okay, next question போயிடலாம். Okay, find the value of m if the graph of the quadratic function gx blah 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 touch the x-axis at only one point only. Okay, they never give another one more equation, right? Because அது எக்ஸாக்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே டச் பண்றது, எக்ஸ் ஆக்சிஸ்க்குன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடையாது, அதனால தான் அவங்க சொல்லல. அதே வேற லைனா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா 2 பாயிண்ட்ஸ்ல வெட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கர்வ் மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கிங்க, யூ மஸ்ட் ஈக்குவேட் them. The straight line you equate with the quadratic first, you susun baru you buat range. Okay, yang ini you straight away use the function given to you. So before that, take note that it only touch the x-axis at only one point. That means b square minus 4ac equals to 0. ஓகேயா, சரி, முதல்ல நம்மளோட ஈக்குவேஷன் அழகா அடுக்கியிருக்கு பெர்ஃபெக்ட்டா. ஸோ a equal to 5, b equal to negative 4, jangan lupa ambil negative, and c is equal to m minus 2. Okay, now I'm going to do b square minus 4ac equals to 0. ஸோ b square பார்த்தீங்கன்னா negative 4 வந்து ஸ்கொயர் பண்ணுறேன், minus 4, a வந்து 5, c வந்து m minus 2 equals to 0. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற வேலை தான் இதுக்கப்புறம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைண்ட் த வேல்யூ சொல்லியிருப்பாங்க, ரேஞ்சுன்ற வார்த்தை பாய்க்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, ஏன்னா நம்ம ஈக்குவல் டு 0 தானே, இதில் ரேஞ்ச்னா வந்து இன்இக்வாலிட்டிஸ் வரணும், இல்லை தான் இன்இக்வாலிட்டிஸ் வராத, அதுவே ஒரு பெரிய க்ளூ.
ஓகேயா, அதுவும் ஒரு க்ளூ தான். சரி, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நெகட்டிவ் 4 ஸ்கொயர் 16. ஓகே, அப்புறம் மைனஸ் 20 டைம்ஸ் எம், மைனஸ் 20 எம், மைனஸ் 20 டைம்ஸ் நெகட்டிவ் 2, பாசிட்டிவ் 40. ஓகே, ஈக்குவல் டு 0. அப்புறம் as usual negative 20m, your 40 plus 16 is positive 56 equal to 0. Then negative 20m equal to negative 56, m equal to negative 56 divided by negative 20. Negative 56 divided by negative 20, I'm getting 14 over 5. So m equal to 14 over 5. ஓகே, குயிக்காக செய்யுங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே முடிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் காப்பி பண்ணி டான்ஸ் சொல்கிறீங்களோ தென் வி கேன் மூவ் ஃபாஸ்டர். ஏன்னா கிராஃப் ஐ டோன்ட் டு ப்ரோலாங் திஸ் டாபிக் எனிமோர் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் வேல்யூ ஆஃப் n if the graph of the quadratic function fx equal to 6x square minus 1 plus 2n minus 3x does not touch the x-axis. Does not touch the x-axis na b square minus 4ac less than 0 னு அர்த்தம். ஆனால் நம்மளோட ஈக்குவேஷன் அழகா அடிக்கிருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நம்ம மாற்றம் செஞ்சுக்கலாம். அழகா ஏபிசின்னு அடிக்கிடுவோம். 6x square minus 3x மொதல் கொண்டு வந்துருங்க. minus 3x, then you take the positive 2n minus 1. I just rearrange the position only. Okay, now we can see a equal to 6, b equal to negative 3, c equal to 2n minus 1. Okay, இதில் பாருங்க ரேஞ்ச் தான் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா நம்ம இன்இக்வாலிட்டிஸ் லிபாட் கன் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட discriminant b square minus 4ac does not touch the x-axis means less than 0. So b square is negative 3 square minus 4. A வந்து பார்த்தீங்கன்னா 6, c வந்து பார்த்தீங்கன்னா 2n minus 1 less than 0. Okay, negative 3 square na 9 வரும். Okay, minus 24. 4 times 6 na 24. Minus 24 times 2n. So minus 48n வரும். Minus 24 times minus 1. Positive 24 வரும். Okay. Right, less than 0. So இதை நம்ம simplify பண்ணோம்னா negative 48n 24 plus 9 plus 33 வருது. Okay, less than 0. Okay, இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டினை முன்னாடிலாம் ஸ்மூத்தாக இருந்திருக்கலாம், இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. negative 48n in the positive 33 bring to the opposite side is negative 33. And then the n, இப்போ நம்ம n தேடும் போது என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவ் 48 அங்கே கொண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் ரைட், நம்ம டிவைட் பண்ணுவோம் நெகட்டிவ் 48 கூட, ரைட்டா? ஜாக்கிரதை, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிவிஷன் பை நெகட்டிவ் இன்டிஜர். Whenever you're doing multiplication or division with negative integer, your symbol change. Your symbol change. So உங்களோட n வந்து 33 over 48 positive greater than 33 over 48. I think this one can be simplified. காலி காலி தீகால இருக்கு. You just key in the fraction, calculator உங்களுக்கு simplify பண்ணி தந்துரும். பார்த்தீங்கன்னா 11 over 6 கிடைக்குது. So n greater than 11 over 16. Sorry, 6 இல்லை 16 கிடைக்குது. Okay, that is the answer. ஸோ நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஓ இது வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் கேள்வி, அதனால் n வந்து லெஸ் தெனில் தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நாட் நெசசரிலி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் த சாலிட் ப்ரூஃப் டு யூ.
Done, sir. Done. Okay, Vaishnavi. Done, sir. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். ஐ வாண்ட் யூ டு ட்ரை ஃபர்ஸ்ட். ஓகே, நான் உங்களுக்கு இங்கே ஃபைனல் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் மொதல் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் ஒன் வாட் எக்ஸசைஸ் 12. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் ட்ரைங்க. 7 minutes for you. Don't take so much time. Admits வந்து நீங்கள் அதிகமான டைம் எடுத்துக்க கூடாது. ஓகே, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எல்லாத்தையும் எழுதி போட்டேன். நீங்கள் ட்ரை டு கெட் த ஆன்சர்ஸ். I go washroom for a while. Okay, guys, check your answers. So, find the range value of k if the following graph of the quadratic equation intercept at axis at two different points. Okay, they only tell one quadratic graph, and it's cut the x-axis, not other line. If it cuts other line, there will be an equation. Okay, so just consider this. We know already this is your a, this is your b, this is your c. So applying b square minus 4ac greater than 0. So your b is negative 4. You square it up. For a is k minus 3. And then the c is positive 8. Yeah, positive 8. Right. So greater than 0. So we solve this. 16. Negative 4 times 8 first. I will times 8 first. So easier. Negative 32 times k is negative 32k. And negative 4 times 8 is negative 32. You times with negative 3. So negative 32, you times by negative 3, you get positive 96 greater than 0. So here, your negative 32k, 96 plus 16, you should be getting 112 greater than 0. So negative 32k greater than negative 112. I bring the 112 to the opposite side. And then k, this negative 112, careful, I divide with negative 32. You are dividing with a negative integer, so the symbol have to be changed. Okay, just key in your calculator, negative 112 over negative 32. So you will getting k less than 7 over 2. That's how the symbol changes. Right, next one, a b c not arranged enough. Okay, so we need to arrange the equation first. So fx equal to kx square plus, you expand the expansion of m, so 2mx plus m plus 6. Okay, now you get your abc. Your a is equal to 1, your b is equal to 2m, your c is equal to m plus 6. And they tell what? Find the value of m. Value saja, mesti dia touch 1 point only lah. We know already. Okay. If the following graph of the quadratic equation touch the x-axis at only 1 point, so b square minus 4ac greater than equal to 0. So 2m, you bracket square minus 4. A is 1. Your c is m plus 6 equals to 0. Okay. Now 2m, you square it up. So 4m square. You are getting quadratic. Okay. And then negative 4 times 1 is negative 4. You times by m, negative 4m. And then negative 4 you times by positive 6 is a positive 24 equals to 0. Okay. 4m square negative 4m positive 24 equal to 0. This is the equation you get, right? Sorry, I rewrite back. Okay. Then you can simplify. You can divide everything by 4 means you just simplify it. Example 4, negative 4, 24, all can divide by 4. So I simplify it.
So m square minus m, 24 divided 4 is 6 equals to 0. So we factorize it, m times m. In order to get 6 and negative 1, I choose 3 and 2. You can use your calculator lah to do this. And I must get positive 6. I think I made an error there. Yeah. So here you should get negative 24, not positive 24. See, I can detect my mistake already. Okay. So here should be minus 24. So this should be minus 6. Ini baru boleh create. Okay. So you want to get negative 6. So you must have a minus 3 and positive 2, you get negative 1m. And then you multiply, you get negative 6. Okay, right. So m minus 3 equal to 0, so m equal to 3. Or m plus 2 equal to 0, so m equal to negative 2. Okay, right. Next question. Any part of the working don't understand, let me know. Okay, next question. We have a, b. Okay, we have, if you see properly, we have two x squares. And then one x and then one c. Right. When you have a x squared two times, then you need to factorize them. Okay, rearrange the equation first. Yang ni pun x square, yang ni pun x square. So you factorize them lah. 5 plus 2n x square. Like that. Normally factorize na நம்ம வெளியே எடுத்து வைப்போம். நான் பின்னாடி போட்டிருக்கேன் அவ்வளவுதான். For us to easy to detect the thing. Okay, then minus 6x plus 1. Yes, all right. So now this one, the quadratic function does not touch the x-axis. That means your b square minus 4ac less than 0. So what's your b? Negative 6 square minus 4. A is 5 plus 2n and the c is 1. Okay, less than 0. Okay, let's see what's the answer. Negative 6 square is 36. Okay, minus 4 times 1 is negative 4. Negative 4 times 5, negative 20. Negative 4 times 2n, negative 8n, less than 0. So if you see here, 36 minus 20 is 16, minus 8n, less than 0. So minus 8n, you bring the 16 to the opposite side, negative 16. So n, negative 16, you want to divide with negative 8. Divide with negative 8, change the symbol. So n should be greater than 2. I erased the answer. Is it tally, Vaishnavi? Is it tally with my answer previously given? Vaishnavi? Yes, sir. What are you doing? Copying, sir. What I I get asked just I now. get the answer wrong, so I copy. What answer I show here? N 2, sir. N greater than 2. Same answer. Same answer. Make sure you're focused. Yeah, yeah. Okay. Next one. Fx equal to negative x square plus 6x plus 2n x square minus 2. Okay, this kind of equation, the x square you bring one side. Okay, we factorize them first. Okay, we have negative x square and then positive 2n x square. Okay, and then the b we have 6x and then the c is minus 2. Okay, so since this one also x square, this one also x square. Okay, so we factorize them. Okay, so இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து இப்போ நம்ம நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணுறோன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா நான் நெகட்டிவ் 1 கூட டேரா பண்ணணும். அப்புறம் பக்கத்தில் பாசிட்டிவ் இருக்குது. அப்புறம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு 2n எக்ஸ் ஸ்கொயர் வேணும். எக்ஸ் ஸ்கொயர் வெளியே இருக்குன்னா இங்கே நம்ம 2n தான் போடுவோம். ஸோ திஸ் ஹவ் யூ ஃபேக்டரைஸ் த திங்லா. ஸோ ஐ ரீஅரேஞ்ச் த திங். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பின்னாடி எழுதிடுறேன். I factorize 2n first. 2n and then minus 1. I just rearrange the equation lah. In other words, 2n x square minus x square
I write it properly. Wait. 2nx square minus x square plus 6x minus 2. For my simplicity, that's all. Okay. So this one, when you factorize this, 2n minus 1 x square. Okay, you factorize properly, and then 6x minus 2. Okay, so we can see a, b, c value here. So we know that b square minus 4ac less than 0. Okay, so your b value 6 square minus 4. A வந்து 2n minus 1. C வந்து negative 2 less than 0. Okay, now try to simplify this. 36 is, 6 square is 36. I write here. And then minus 4 times minus 2, you get positive 8. Okay, minus 4 multiply minus 2, you get positive 8. Positive 8 divided by, times by 2n, you get 16n. Positive 8 you times by negative 1, you get negative 8 less than 0. So 16n, and then this 36 will be, 36 minus 8 will be positive 28 less than 0. So this positive 28 you bring to the other side, negative 28, and less than negative 28 over 16. Okay, so when negative 28 and 16 both you can find in your CFA 4, so negative 7 over 4. Sorry, we cannot write equal, and less than negative 7 over 4. Many people asking, this negative must put with the 7 or with the 4 or with the middle. Tak kisah. Tak kisah. You nak letak kat atas pun boleh, you nak letak tengah pun boleh, you nak letak bawah pun boleh. But basically, denominatorல வந்து நம்ம negative answer-ஓட leave பண்ண மாட்டோம். அதனால try to put at the center or at the numerator of your fraction. Okay, quick-ஆ copy பண்ணுங்க. If you, in case you are wrong. Was the last one. I got negative 28 divided by 14. Oh, okay. Then, Okay. Yeah, just பண்ணு. வைஷ்ணவி, உனக்கு எல்லாம் கரெக்டா கிடைச்சிச்சா? first question only silap, so that I thought okay. Okay. Okay, let's move on. Sketching graph of quadratic function. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, பேப்பர் 2ல வந்து quadratic வந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்க sketching பத்தி கேட்பாங்க. எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல வந்து sketching function இருக்கோ அதே மாதிரி இதுல வந்து quadratic function. So graph வந்து very common asked in the paper 2 or in even paper 1 also. Cannot be trusted nowadays pattern. Okay, very unexpected questionலாம் வந்து paper 1லேயே வெளியாக்கிடுவாங்க. ஸோ கவனம் ஜாக்கிரதை. ரைட், சரி, நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிப்போம். நம்மளோட கிராஃப் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம இது வரைக்கும் படிச்சது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த ஃபார்மில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக கிராஃப் வரையணும்னா நீங்கள் என்ன மெத்தடில் பாய்க்கணும்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பாய்ச்சிட்டு உங்களோட ஜெனரல் ஃபார்ம் இனி துக்கார்க்கு பாடா மச்சாம் நீ ax plus p square plus q இந்த ஃபார்முக்கு நீங்கள் மாற்றுங்க. இந்த ஃபார்முக்கு நீங்கள் மாற்றின கையோடே உங்களோட இந்த ஃபார்மில் நீங்கள் மாற்றின கையோடே உங்களோட மினிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், உங்களோட நான் இங்கே காட்டுறேன் முதல்ல. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் ஃபார்ம் செஞ்சிங்கன்னா அதனால தான் நம்ம வெள்ளனியாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் கற்றுக் கொடுத்தது. ஸோ லெட்ஸ் சே யூ டூ திஸ். நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி ஃபார்மில் வரும் ரைட்டா. நம்ம வந்து ஒரு இதை ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் என்னமோ ஒன்று வருது. இந்த ஏ வந்து நார்மலாக நம்ம 1 மாற்றிடுவோம். ஓகேயா, அதனால இந்த ஏவா நம்மளுக்கு தெரியுது. டிஃப்ரெண்ட் விஷயத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேயா, நான் சொல்கிறேன் இந்த ஏ எப்படி வருதுன்ட்டு. சரி, இப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்முக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களோட மினிமம் ஆ மேக்ஸிமம் பாயிண்ட் இதை பார்த்தே சொல்லிடலாம். மினிமம் ஆர் மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன தெரியுமா?
உங்களோட இந்த இடத்துல வந்து q இருக்குல்ல, அது டைரக்டா உங்களோட மினிமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஆனால் உங்களோட x கோஆர்டினேட் வந்து இங்க பாசிட்டிவ் p கொடுத்திருந்தாங்கன்னா நெகட்டிவ் p, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெகட்டிவ் p is your x coordinate or equation of x is symmetry. ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கு பேரு equation of x is symmetry ன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இதான் அதோட ஃபார்முலா. இதை டீட்டெயில்டா நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஏன் அந்த மாதிரி மாறுதுன்னா, ஓகே நான் சொல்றேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஈக்குவேட் வித் 0 பண்றோம். அதனால x வந்து ஈக்குவல் டு நெகட்டிவ் p வருது. ஓகே, அதனால தான் நம்ம ஆப்போசிட் சிம்பிளா எடுக்கிறோம். x plus p ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்றோம்னா, we want to make sure the a 0-ஆ இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்க்கறது. அது நீட்டான கல்குலேஷன், அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நான் ஏன் வந்து எக்ஸ் வந்து ஆப்போசிட்டா எடுக்கணும்னு சொல்றேன்னா, ஏன்னா இந்த பிராக்கெட் உள்ள திங்ஸ் வந்து நம்ம ஈக்குவேட் வித் 0 பண்ணுவோம். அப்படி 0 பண்ணும்போது நீங்க எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களோட p வந்து ஆப்போசிட் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இதான் ஈக்குவேஷன் ஆஃப் சிமெட்ரி. பாருங்க, இதான் ஈக்குவேஷன் ஆஃப் சிமெட்ரி. எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் p. ஓகே, ரைட். அதனால தான் நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா, டைரக்டா மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, கிராஃப் வரையறது சொன்னாங்க தானே, இந்த இடத்துல நெகட்டிவ் p q நம்ம எழுதிடலாமே. ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஃபார்முக்கு வந்து மாற்றணும். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இப்போ நீங்க a x plus p square plus q இருக்குல்ல, corresponding value for the x, அதாவது corresponding value for the x வந்து x plus p equal to 0. நான் சொன்னல உள்ள இருக்கிறத வந்து 0-ஆ மாற்றணும். ஓகே, equation of symmetry negative p நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்கள்கிட்ட காட்டினேன். and the minimum point is negative p, q. ஓகே, ரைட். இப்போ நான் சொன்னது தான் அந்த a less than 0-லையும் இருக்கு. இது வந்து நம்ம ரொம்ப நோட்ஸ் படிக்க வேணாம், நம்ம வந்து நேராக வந்து விஷயத்தில் இறங்கிடுவோம். ஓகேயா, சரி. ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், இப்போ நான் வந்து அதுவே எனக்கு ஈக்குவேஷன் வந்து நெகட்டிவ்ல கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கிங்க, எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் கியூன்னு வச்சுக்கிங்க. அப்போ இப்போ உங்களோட மினிமம் ஆர் மேக்ஸிமம் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா, உள்ள வந்து நெகட்டிவ் பி இருந்துச்சுன்னா நம்ம மினிமம் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் பியா மாறிடும். இங்க இருக்கிற பாசிட்டிவ் கியூ அப்படியே மாறாம அப்படியே தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்களோட பிராக்கெட்ல உள்ளது இருக்கிறது மட்டும்தான் ஆப்போசிட் சிம்பிளா மாறும். ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற முறை. ஓகே, சரி, இதை நம்ம வந்து செயல்படுத்தி பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 2x² - 3x + 1. ஓகே, கொஸ்டின் என்னன்னா, sketch the graph of the following quadratic function, determine the maximum or minimum value, maximum or minimum point. தெரிதா, நம்ம அதை உங்கள்கிட்ட விளக்குனேன். வேல்யூ வேற, பாயிண்ட் வேற, equation of axis of symmetry வேற, corresponding value of x தனியா இன்னொன்று இருக்கு. அது வந்து அந்த பிராக்கெட் உள்ள போட்டிருக்கோம்ல, இந்த பிராக்கெட் உள்ள போட்டிருக்கிறது வந்து x plus p equal to 0 அப்படின்னு எழுதுறது தான் x corresponding value of x. ஓகே, அதை சால்வ் பண்ணுங்களா, அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஓகே ஞாபகம் வச்சுக்கிங்க, நம்ம முதல்ல ஏற்கனவே படிச்ச கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வந்து இப்படி இருந்துச்சு, ரைட்டா, ஈக்குவல் டு 0. ஆனால் நம்ம ரெண்டை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இப்படி வச்சிருவோம். அந்த ரெண்டை வந்து அந்த சைடில் கொண்டு போயிட்டு காணாக்கிடுவோம். ஏன்னா அது ஈக்குவல் டு 0னால 0 டிவைட் டு 0 காணா போயிடும். ஆனா ஞாபகம் வச்சுக்கிங்க, அது ஈக்குவேஷன், இது ஃபங்க்ஷன், இது எல்லாமே எஃப்எக்ஸ் கூட ஈக்குவல். அந்த விளையாட்டு இங்க விளையாட முடியாது. ஓகே, அது மட்டும் தான் லிட்டில் பிட் டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஏ செக் பண்ணுங்க. ஏ வந்து பாசிட்டிவா தானே இருக்கு, அப்ப ஷேப் வந்து ஸ்மைலி கிராஃபா தான் இருக்கணும். முடிஞ்சிருச்சு, ஸ்மைலி கிராஃபா இருக்கணும், அதுக்கு மினிமம் பாயிண்ட் தான் இருக்கணும். ஓகே, ஸ்கரங் ஸ்டெப் டு ஃபைண்ட் த மினிமம் பாயிண்ட். மினிமம் பாயிண்ட் நீங்க தேடணும்னா do completing square, do completing square method. ஃபார்முலா மெத்தட் இருக்கு, தீடா டி கலாக்கன். ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபார்முலா வந்து நீங்க தப்பா பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லாமே ராங் ஆயிரும். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஃபார்முலா நீங்க கத்துக்கணும்னா. ஜஸ்ட் டூ த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், அதுக்காக தான் நம்ம இதை படிச்சது. சரி, மேமாங் வந்து கொஸ்டின் வந்து நீங்க ஃபார்முலா கத்துக்கிட்டாலும் அவங்க நார்மலா கிராஃப் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து இந்த ஃபார்முக்கு மாத்துங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால நீங்க ஃபார்முலா கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நீங்க உங்களுக்கு இந்த ஃபார்முக்கு மாத்த தெரியணும். இந்த ஃபார்ம் வேணும்னா கண்டிப்பா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி, இப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம எழுதிப்போம், எஃப்எக்ஸ் வந்து ஈக்குவல் டு
2x square minus 3x plus 1. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 மட்டும் வெளியாக்கிருங்க. அப்போ என்ன ஆயிரும், எல்லாத்தையும் டிவைட் 2 பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ 2 டிவைட் 2, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். நெகட்டிவ் 3 டிவைட் 2, நெகட்டிவ் 3/2 இருக்கும். பக்கத்தில் எக்ஸ் போட்டுக்கிங்க. ப்ளஸ் 1 டிவைட் 2, 1/2. ஓகே, சரி, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமா? அடுத்தது என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஏற்கனவே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2x இதை அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ப்ராக்கெட் ஓவர் 2 ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட் ஓவர் 2 ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டும் நம்ம ப்ளஸ் மைனஸ் போட்டுப்போம். அது ப்ளஸ் பண்ணிக்குது, மைனஸ் பண்ணிக்குது. ஸோ ஐ நெவர் சேஞ்ச் த கொஷன். ஓகே, ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டா அது 0 தானே. ஓகே, ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த ஃபார்ம். அப்புறம் டோன்ட் ஃபர்கெட் யூ ஹேவ் 1/2. ஓகே, இப்படி அழகாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் மேலே என்ன எழுதணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களோட பி வேல்யூ எழுதணும். ஓகே, உங்களோட பி வேல்யூ நெகட்டிவ் 3/2. ஓகேயா? ஒரிஜினல் ஈக்குவேஷனோட பி எடுக்கக்கூடாது. நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதோட பி தான் எடுக்கணும். நெகட்டிவ் 3/2, நெகட்டிவ் 3/2. ஓகே, ரைட். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த 2 வெளியே வச்சுக்கிங்க. நீங்கள் எங்கேயும் கொண்டு போக முடியாது. அது வெளியே தான் இருக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு 0 இருந்தால் அது ஆப்போசிட்டில் கொண்டு போயிடும். அது ஈக்குவல் டு எஃப்எக்ஸ், அதனால் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1வது டேர்ம்ஸையும் 3வது டேர்ம்ஸையும் ஒரே ப்ராக்கெட்குள்ளார அடைச்சிருங்க. டோன்ட் சால்வ் த ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்கா, எக்ஸை போட்டுருங்க. இது வந்து கல்குலேட்டரில் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஓகே, வைஷ்ணவி, நெகட்டிவ் 3/2 டிவைட் 2 எவ்வளோ பாரு? Negative 3/4, sir. ஓகே, நெகட்டிவ் 3/4. ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இது ஃபுல்லாக டைப் பண்ணு கல்குலேட்டரில். இந்த சைட் ஃபுல்லாக டைப் பண்ணு, இருந்த மாதிரியே டைப் பண்ணு. Okay, sir. ஓகே, Negative. Sir, negative 1/16. நெகட்டிவ் 1/16 கிடைக்குதா? ஓகே, நெகட்டிவ் 1/16 கிடைக்குது. ஓகே காய்ஸ், ஓகே, இப்போ இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதனால தான் அந்த கால்குலேட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன் ஷாட் பெரிய ஈக்குவேஷன் கூட மாற்றி வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகே, நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் டைம்ஸ் இன் பண்ணுங்க. இது ஒரு டேர்ம், இது ஒன்னாவது டேர்ம். புரியுதா? ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குங்க. முதல் அதை நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஒரு டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, இதெல்லாம் த செகண்ட் டேர்ம். ஓகே, முதல்ல 2 எடுத்து இது கூட டாரா பண்ணுங்க. அப்போ 2 டாரா பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவல் டாரா பண்ணாதீங்க, சும்மா சிம்பிள் மட்டும் போடுங்க. எக்ஸ் மைனஸ் 3/4 ஸ்கொயர். ஓகேயா? இது வந்து நம்ம 2 கூட டாரா பண்ணிட்டோம். அடுத்து 2 எடுத்து நெகட்டிவ் 1/16 கூட டைம்ஸ் பண்ணுங்க. எவ்வளோ வரும் வைஷ்ணவி? 2 டைம்ஸ் நெகட்டிவ் 1/16. Negative 1/8, sir. ஓகே, நெகட்டிவ் 1/8. ஓகே, இதான் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றின கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஓகேயா? ஸோ இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நான் சொன்ன ஃபார்முக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும். எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் கியூ, இந்த இடத்துல ஸ்கொயர் வரணும். அவங்க மைனஸ் போட்டிருக்காங்கன்னா மைனஸில் அது பிரச்சனை இல்லை. அதாவது அந்த பி வந்து நெகட்டிவ் 3/4ன்னு அர்த்தம். பாருங்க, இதே ஃபார்மில் அழகாக கிடச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம இதுக்கு மினிமம் பாயிண்ட், இந்த கிராஃப் இந்த ஃபார்முக்கு மாற்றின கையோட நம்ம சொல்லிடலாம் அதோட மினிமம் பாயிண்ட் எவ்வளோன்ட்டு. ஓகே, இதோட மினிமம் பாயிண்ட் வந்து, ஓகே, பிராக்கெட் உள்ள நெகட்டிவ் 3/4 இருந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவ் 3/4 தான் எடுக்கணும். ஆப்போசிட்டாக தான் வரும். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த சைட்டில் இருக்கல நெகட்டிவ் 1/8. ஓகே, அதை அப்படியே நீங்கள்
பாயிண்டாக எழுதிடலாம் -1/8. ஸோ your minimum point is 3/4 and -1/8. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தீங்களா வைஷ்ணவி? டன் until here? Yeah, sir. Wait, Visa- I writing Yes, sir. minimum point. Now only going to write. No, I writing the minimum point thing only. Okay, okay. மேல உள்ள எழுதிட்டேன். விசாலாச்சி? Done, sir. டன். ஓகே, குட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஓகே, இந்த minimum point alone not enough to sketch a graph. So what I do, I find the Sir, so y-intercept. forward show up, sir. Okay, sir. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், அடுத்தது இந்த மினிமம் பாயிண்ட்டை வச்சு மட்டும் நம்ம வரைஞ்சிட முடியாது ஒரு கிராஃபை. ஸோ நம்ம என்ன பண்றோம், அதுக்கு y-intercept தேடுறோம். ஓகே, ஸ்டெப் 3 வந்து ஃபைண்ட் யோர் y-intercept. y-interceptனு அர்த்தம் y வந்து y-interceptனா உங்களோட கிராஃப் வந்து y-axis வெட்டுறது. y-interceptனா y-axis வெட்டுது. y-axis வெட்டும் போது x equal to 0, x-intercept பண்ணும் போது y equal to 0. பேசிக் மேத்ஸ் இது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், y-intercept தேடுறோம். அதனால வந்து x equal to 0. ஸோ f0 நம்ம கந்தி பண்ணி பார்த்தோம்னா நீங்க ஒரு வாட்டி இங்க செஞ்சுக்கிங்க. f0னா உங்களோட ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களோட ஈக்குவேஷன் வந்து 2x² - 3x + 1. ஸோ நான் என்ன பண்றேன், 2 இதுல 0 கந்தி பண்ணிட்டு -3 0 கந்தி பண்ணி +1. ஸோ f0 செஞ்சேன்னா எனக்கு 1 கிடைக்குது. ஸோ உங்களோட y-intercept வந்து எவ்வளோ வருதுன்னா, y-intercept கோஆர்டினேட்டாக சொல்கிறேன். அதாவது x வந்து 0, y வந்து 1. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட், தெரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் விஷயத்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சுப்போம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உங்களோட மினிமம் வேல்யூ -1/8. எஸ், நம்மளுக்கு அது முன்னாடியே கிடச்சிருச்சு. -1/8 கரெக்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூனா ஜஸ்ட் டேக் த வேல்யூ ஒன்லி, நோ நீட் டு புட் இன் த கோஆர்டினேட் ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. பாயிண்ட்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோஆர்டினேட் ஃபார்மில் தான் கொடுக்கணும். 3/4 -1/8 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி இந்த மினிமம் பாயிண்ட்டுக்கு மாற்றிட்டீங்களே, அந்த பாயிண்ட்லேருந்து எடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். x = 3/4. ஓகேயா? ரைட், ஞாபகம் வச்சுக்கிங்க. எந்த இடத்துல நம்ம ஆப்போசிட்டாக எடுப்போம்னா எஃப்எக்ஸ்லேருந்து மினிமம் பாயிண்ட் எடுக்கும் போது தான் ஆப்போசிட்டாக எடுப்போம். ஓகே, மற்றபடி இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான். 3/4 தான் இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸிஸ் ஆஃப் சிமெட்ரி வில் ஃபாலோ. அண்ட் corresponding எக்ஸ் வேல்யூவும் ஈக்குவேஷன் ஆஃப் சிமெட்ரியும் இஸ் த சேம் திங். corresponding எக்ஸ் வேல்யூனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பிராக்கெட் உள்ள எழுதிருக்கீங்களே, அதாவது x - 3/4 பிராக்கெட்டில் எழுதுனதை இப்படி எழுதிக்கிங்க, equal to 0. You equate the inside the bracket equal to 0. So x equal to 3/4. Eventually you get the same thing only. So corresponding x value equation of axis symmetry எப்பவுமே சேமா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிங்க. சரி, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும்னா, நம்மளுக்கு வந்து மினிமம் பாயிண்ட் தெரியும், அதாவது 3/4 and -1/8. அப்புறம் நம்ம கிட்ட வந்து ஒரு y-intercept இருக்கு. y-intercept பாயிண்ட் வந்து y-intercept கோஆர்டினேட் இருக்கு, அதாவது 0, 1. ஓகே, ரைட். இதை வச்சு நம்ம எப்படி கிராஃப் வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த 2-3 பாயிண்ட் இருந்தாலே போதுமானது. ஓகே, முதல்ல நம்ம வந்து இங்கே நான் வரைஞ்சி கொடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஓகே, மினிமம் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இருங்க, வரைஞ்சிக்கிறேன். ஓகே ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 3/4 -1/8. சும்மா ஒரு குத்து மதிப்பாக ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. இதை 3/4 லேபிள் பண்ணுங்க. அப்புறம் -1/8னா கீழே இறக்கிக்கிங்க, -1/8 இது. அப்புறம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த பாயிண்ட் இங்கே இருக்கணும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். இதான் வந்து உங்களோட மினிமம் பாயிண்ட், தெரியுதா? 3/4 -1/8. அப்புறம் நீங்கள் ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிங்களா, y கோஆர்டினேட், அது வந்து 0, 1 இருக்கணும். ஸோ நீங்கள் முதல்ல என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வரைஞ்சிக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே நீங்கள் இப்படி வரைகிறீங்கன்னு வச்சுக்கிங்க. சாரி, இங்கே போகுது. நீங்கள் முதல்ல வரைஞ்சிட்டு அப்புறம் லேபிள் பண்ணிக்கிங்க. லெட்ஸே உங்களுக்கு இப்படி வருதுன்னு வச்சுக்கிங்க.
இந்த இடத்த வெட்டுதுல அதை மட்டும் 1 லேபிள் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். நீங்கள் அவசரப்பட்டு ஸ்கேல்லாம் போடக்கூடாது. இதுக்கு சிம்பிளாக முடிச்சிருங்க. இவ்வளோதான் அதோட வேலை. எஃப்எக்ஸு இது வந்து எக்ஸு. ஸோ இதுதான் வந்து உங்களோட மினிமம் பாயிண்ட், அதாவது 3/4 -1/8. அதுக்கு அவ்வளோதான் நீங்கள் காட்ட வேண்டிய விஷயம். ஸோ உங்களோட மினிமம் பாயிண்ட், உங்களோட y இன்டர்செப்ட் காட்டிட்டீங்களா, இப்படி வரைஞ்சிருங்க, முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்கேல்லாம் பண்ண தேவையில்லை இந்த விஷயத்துக்கு, ஜஸ்ட் ஸ்கெட்ச். ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட் விசாலாச்சி? Yes, sir. Vaishnavi, can understand? Yeah, can, sir. Okay. Sir. Yeah. Sir, for exam, right, sir, they will like ask specifically, is it sir, like to use graph method or the formula method, or they will just ask to find out only? நார்மலாக வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க சம்டைம்ஸு. ஓகே, கொஸ்டின் வந்து பாசிவ் கொஸ்டினில் நான் அப்புறம் காட்டுறேன். சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பை யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் எக்ஸ்பிரஸ் எஃப்எக்ஸ் இன்டு திஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி சொல்லுவாங்க, இந்த ஃபார்முக்கு மாற்றுங்க பை யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் வந்து அடுத்த வருஷம் டிஃப்ரென்ஷியேஷன் படிப்பீங்க ஃபார்ம் 5ல். டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட் படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு நொடியில் செஞ்சிடலாம். ஆனால் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக நிம்மதியாக விடுறது லிம்பாகா பப்ளிக் எக்ஸாமினேஷனோட எய்ம் கிடையாது. அதனால தான் வந்து அவங்க தெளிவாக வந்து அங்கே எழுதிடுவாங்க, பை யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். இப்போ ஒன்று டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட் பார்க்கலாம், ரெண்டாவது இதோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பார்க்கலாம், மூணாவது ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அதை எக்ஸஸ் பண்ணிடக்கூடாதுக்காக தான் அவங்க தெளிவாக வந்து பை யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் போட்டுருவாங்க. அவங்க போடலைன்னா தென் யூ யூஸ் யுவர் ஃபார்முலா, நோ வரிஸ், பிகாஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் கிளியர். ஓகே, ஓகே சார். ரைட். சரி, இப்போ வாங்க நீங்கள் இதில் கீ பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு கிராஃப் வரையணும்னா நிச்சயமாக கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுருக்கணும். நீங்கள் எப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் கரெக்டாக செய்யலையோ உங்கள் கிராஃப் கான், 100% கான். ஓகேயா, ரைட். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் காட்டுறேன். ஓகே, 2 கிராஃப் தான் நான் கேட்டிருக்கேன். சரி, நான் நெகட்டிவ் சைட் கிராஃப் வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகே, ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட ஏ வந்து லெஸ் தென் 0, ரைட்டா? நெகட்டிவ் 4 இருக்குது பாருங்க. அதனால் அதோட ஷேப் வந்து சேட் ஃபேஸ் இப்படி தான் வரணும். ஓகே, ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் செய்யுங்க. சரி, mx equal to -4x² plus 12x minus 5 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஏ கூட என்ன வேல்யூ இருக்கோ அது கூட தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் செய்யும் போது உங்கள் எக்ஸ் வந்து எப்பவுமே, அதாவது உங்களோட x² வந்து எப்பவுமே ஈக்குவல் டு 1 இருக்கணும், ax², அந்த கோஎஃபிஷியன்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் அதாவது ஃபேக்டரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது ஆக்சுவலி டிவிஷன் தானே செய்கிறோம். ஸோ எல்லாத்தையும் divide with -4. So -4x² divide with -4, you get x² saja 12. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் guys, ஏன் தெரியுமா, நம்ம இப்போ டிவைட் பண்ணுறது எல்லாமே -4 கூட, அதனால சிம்பிள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, +12x you divide with -4, you get the answer -3x. okay, அப்புறம் -5 you divide by -4, you get +5/4. எதை எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியலையோ அதை ஃப்ராக்ஷனாகவே விட்டுறணும். ஓகே, don't equate with 0 because this is function. okay, next as usual முதல் 2 terms எழுதிக்கிங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், bracket over 2 plus bracket over 2 square minus bracket over 2 square. எப்பவுமே அது மந்திர மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். 5/4 மறந்துடாதீங்க. okay, now in the blanks fill in your b value. உங்கள் b வேல்யூ இதில் சின்னாங்க தான் இருக்குது, நோ ஃப்ராக்ஷனல் வேல்யூ. ஸோ -3 தான் இருக்குது, அதனால் -3 நீங்கள் இப்படி போட்டுடலாம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் அதை அழகாக நீங்கள் வந்து இது பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் ஒன்றா எடுத்து எழுதிருங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த ஸ்கொயரை இக்னோர் பண்ணுங்கள், ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் இருக்குது, எழுதிக்கிங்க. அவங்களோட தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா -3/2 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணணுமா பண்ணக்கூடாது, ஸ்கொயரை இக்னோர் பண்ணிடணும். முதல்ல -3/2 அப்படியே எடுத்து எழுதிடணும், அப்புறம் அந்த ஸ்கொயரை இங்கே போட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார்ட் ஃபுல்லாகவே கால்குலேட்டரில் ஒரே அடி அடிங்க. ஓகே, எவ்வளோ வருது வைஷ்ணவி இந்த பார்ட்?
Okay, wait, sir. ஓகே எவ்வளோ வருது? -1, sir. -1 வருது. ஓகே -1 வருது. ஓகே நான் -1 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடாதீங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் அவங்க கேட்ட ஃபார்ம் வரும். -4 எடுத்து முதல்ல அந்த அந்த ஸ்கொயர் பார்ட்டோட எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா -4 x - 3/2 ஸ்கொயர் அந்த பார்ட் வந்துடும். அப்புறம் -4 யூ டைம்ஸ் பை த செகண்ட் டேர்ம், அதாவது -1 கூடயும் டேரா பண்ணணும், மறந்துடாதீங்க. இது எல்லாம் ஒரு டேர்ம். ஸோ -4 மல்டிப்ளை -1 யூ கெட் +4. ஸோ இந்த ஃபார்முக்கு வந்த கையோட தான் நம்ம வந்து அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்டை எழுதணும். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளோ? மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து ஓகே இந்த பிராக்கெட் உள்ள -3/2 இருந்துச்சுன்னா நம்ம +3/2 தான் எழுதணும். அப்புறம் அங்கே இருக்கிற மினிமம் வேல்யூ சாரி மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா +4, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே ரைட். ஸோ இப்போ உங்களோட மேக்ஸிமம் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது y இன்டர்செப்ட் தேடுறது. y இன்டர்செப்ட் தேடணும்னா f0ல சாரி இதில் வந்து m பாய்ச்சிருக்காங்க, அதனால m0. ஓகே இன்டர்செப்ட் தேட போகிறோம். ஸோ m0 இருந்துச்சுன்னா ஓகே மேலே உள்ள ஈக்குவேஷன் பார்த்துக்கிங்க, ஒரிஜினல் ஈக்குவேஷன்லேயே போட்டுக்கிங்க. m0னா பாருங்கள் இது 0 கைஸ், இது 0 ரைட்டா? இந்த பாருங்கள் x2 -4x2 அதில் எக்ஸில் வந்து நீங்கள் 0 போடுறீங்க. 0 டைம்ஸ் எனிதிங் இஸ் 0 பாருங்கள், அதனால் இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். மிச்சம் இருக்கிறது -5 மட்டும் தான் இருக்கும், ரைட்? -5 மட்டும் தான் இருக்கும். அதனால் m0னா -5. ஸோ உங்களோட y இன்டர்செப்ட்னா x0 ஞாபகம் வச்சுக்கிங்க. அண்ட் y axis இஸ் -5. ஓகே ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருச்சுல. நாலாவது நீங்கள் ஸ்கெட்ச் த கிராஃப். ஓகே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கிங்க, இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கணும், 3/2 ஃபால் இருக்கணும், அண்ட் -5 வெட்டணும். ஓகே ரைட். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம், இருங்க. ஸ்கெட்சிங் நீங்கள் பயப்படாதீங்க, ஸ்கேல் படியெல்லாம் தேவையே இல்லை, சும்மா ஒரு அளவு வரைஞ்சாலே போதுமானது. கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை லேபிள் பண்ணுறது தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஓகேயா? சரி இப்போ பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3/2 ஃபால் இருக்கணும். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் 3/2 இந்த இடத்துல 3/2னா 1.5 பாருங்கள், ஆனால் லெபி கூட இங்கே எடுக்கிறேன்னு நீங்கள் வச்சுக்கிங்க. 3/2 4 வந்து லெட்ஸ் சே இங்கே எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3/2 அண்ட் 4 இந்த இடத்த தாண்டணும். ஸோ அப்புறம் உங்களோட y இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைட்டை வெட்டிட்டு வரணும். ஓகே ஸோ மேபி நான் இப்படி வரைஞ்சிருவேன். இந்த வெட்டுதில் அப்புறம் தான் அதை -5ன்னு லேபிள் பண்ணிக்கிங்க, சிம்பிள். அப்புறம் இதை வந்து நம்ம அதோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் அழகாக லேபிள் பண்ணிக்கிங்க. 3/2, 4. அப்புறம் லேபிள் ஆல் த நெசசரி திங்ஸ்லாம். இது mx, இது x, முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் கிராஃப் வரைகிறது. ஓகே ஸோ இந்த கட்டத்தை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிங்க. let me post it in the group. ஓகே நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வந்து அந்த 1வது கேள்வியும் ட்ரை பண்ணுங்க. ஓகே 1வது கேள்வியும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த வாரம் வந்து நம்ம பாசிய கொஸ்டின் அண்ட் லூஸ் கொஸ்டின் சிலது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே சாப்டர் 3 உடனே போவேன்னா ரொம்ப வேகமாக போகாதீங்க அட்மெட்ஸில், அப்புறம் யூ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஓகேயா? நம்ம போகிற ஸ்பீட்லேயே நீங்களும் உங்கள் பங்குக்கு நீங்கள் எஃபர்ட்டும் போடணும், என்னோட எஃபர்ட் நான் போட்டுட்டு ஸ்கூல்லேயும் எஃபர்ட் போடுறாங்க. ஸோ 3 இடத்துல படிக்கிறீங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து புரியாது தெரியாதுலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே ஸோ ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க், தென் யூ கேன் அச்சீவ் யோர் சக்ஸஸ் ரெடி. ஓகே ஓகே அவ்வளோதான், நான் இங்கே போஸ்ட் பண்ணிடுறேன். Okay, sir. ஆல்ரைட். ஸோ அவ்வளோதான் இந்த வாரத்துக்கு. see you on